வணக்கம். நம்ம இன்னைக்கு Expertisor Academy Tamil channel மூலமா கத்துக்க போற சாஃப்ட்வேர் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Adobe Audition. இன்னைக்கு நம்ம Adobe Auditionல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு virtual audio வந்துட்டு ரெடி பண்றது அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா left right சேனல் வந்துட்டு மாறி மாறி வருதுல்லவா? சோ அந்த எஃபெக்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். First of all வந்துட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மல்டி ட்ராக்ல போய்ட்டு இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சரவுண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சரவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மியூசிக் மிக்ஸ்டு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலவா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லிடணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு class 58 அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபைலுக்கு வந்துட்டு virtual reality அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். virtual reality அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா virtual reality அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேவ் ஆகிடும். இப்போது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ராக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சரவுண்டு அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் இருக்கும். இந்த மாஸ்டரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே செட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த சரவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரவுண்ட் பேட்ச் மாதிரி இருக்கும், ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வச்சு சரவுண்ட் பண்ணுறது வந்துட்டு இன்னொரு டெக்னிக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்னிக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ஆன் பண்ணோம்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னொரு ட்ராக் ஓப்பன் பண்ணிக்குவோம். இது நார்மல் ரெக்கார்டாக வச்சுக்குவோம். வேவில் போய்ட்டு நார்மலாக வந்துட்டு ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய ரெக்கார்டிங் வந்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரெக்கார்டிங் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரெக்கார்ட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இது ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரெக்கார்ட் ஆகாது. ஜஸ்ட் இது ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரெக்கார்ட் ஆகுது. ரைட், இப்போ ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சரவுண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த சரவுண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி சேனல் வந்துட்டு மாறி மாறி உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 4 ட்ராக் வந்துட்டு இருக்கும். அந்த 4 ட்ராக்கை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது. நம்ம ஹாய் வணக்கம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது ரேடியோ சிட்டி. சரி, ஒரு நிமிஷம். இப்போ இந்த ட்ராக் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அது ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு வந்துட்டு ரெக்கார்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். You can't catch me. உங்களால் என்னை பிடிக்கவே முடியாது.
உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது. ரைட், இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் 2 ட்ராக் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் இதை மட்டும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். டிபி. ஸோ இப்போ வந்துட்டு லிசன் பண்ணி பார்த்தோம்னா You can't catch me. You can't catch me. உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது. உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராக் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபன்னுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஃபைலில் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன லொக்கேஷனில் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். எந்த லொக்கேஷனில் இதை நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு, இப்போ ஆடிஷன் வந்துட்டு நம்ம 58th கிளாஸு. ஸோ அதில் போய்ட்டு நான் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ரைட், இப்போ என்னோடய ரெக்கார்டிங் வந்துட்டு அந்த ஆடியோவை வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு டிவைட் பண்ண போகிறேன். சின்ன கிளிப்பாக வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இப்படி கட் பண்ணிட்டேன். சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ரைட், இப்போது லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது வந்துட்டு மாறும், கன்ஃபார்மாக வந்துட்டு மாறும். சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு நான் ரைட்டுக்கு கொண்டு வரேன். ஸோ ரைட்டில் சரவுண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரைட்டுக்கு வந்துட்டு சரவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு லெஃப்ட்டுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது சரவுண்ட் ஆகிறது நார்மலாகவே நடக்கும். ஸோ இப்போ லிசன் பண்ணால் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அந்த சரவுண்ட் ஆகிறது வந்துட்டு நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த சரவுண்ட் ஆடியோ வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரே ட்ராக்காக வந்துட்டு நான் அவுட்புட் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே வந்துட்டு நம்ம அவுட்புட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் என்டையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஒரே ட்ராக்காக வந்துட்டு நான் என்னோடய இதை வந்துட்டு எடுத்துக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் விர்ச்சுவல் ரியாலிட்டி தானே, வேவ் ஃபார்மேட்டு. இப்போ வந்துட்டு நம்ம 58th கிளாஸு. ஸோ 58th அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த சரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த சரௌண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை நார்மலாக நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணும்போது இப்படி இருக்கும், 4 ட்ராக்கில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்துட்டு அந்த லெஃப்ட் ரைட் சேனல் வந்துட்டு மாறுறது வந்துட்டு நல்லாவே தெரியும். இதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிம்பாங்க. இது வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள் தான் வந்துட்டு. இந்த மாதிரி இன்னும் விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்துட்டு இன்னும் நம்ம எஃபெக்டிவாக வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாருங்கள், இங்கே வந்துட்டு டோட்டலாக ஒரே அவுட்புட்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து சேஞ்ச் ஆகும். உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது.
உங்களால் என்னை பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துக்கால வந்துட்டு இந்த லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற அந்த சேனல் வந்துட்டு மாறுறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் வந்துட்டு இந்த சரௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விர்ச்சுவல் சப்போர்ட்டின் அடோப் ஆடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இதோட நம்ம கிளாஸை வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.